as per today's news. இன்னைக்கு நியூஸ்ல COP30 G20 சம்மிட், அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற பெண்டன்சி ஆஃப் கேசஸ், இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம், நியூஸுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், டிட்பிட்ஸ்னு ஒரு செக்ஷன். ஆக்சுவலாக அது ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கோட் வேர்ட்ஸை வச்சு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு போர்ஷன். அது ரொம்ப முக்கியம். போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் படியான டெஸ்ட் வைக்க அதுக்கு திருத்தி தரப்படும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு வேணுமோ நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைனும் உண்டு, ஆஃப்லைனும் உண்டு. ஓகேவா? So first news, at G20 summit, PM Modi proposes new initiatives on health, skill and tech, reconsiders growth parameters. ஆக்சுவலா G20 மாநாடு இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட மோடி growth parameters புது growth parameters கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நியூஸ்ல அந்த புது parameters இருக்குன்னா ஹெல்த், ஸ்கில், டெக்னாலஜி, இது ஓரியன்டா டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ACITI பார்ட்னர்ஷிப், ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப். ஃபோக்கஸ் ஆன் இப்போ வேர்ல்டு ட்ரெண்ட்ல ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத செக்டார்ஸே இல்லை. ஸோ அந்த ஏஐ செக்டார்ல இன்னோவேஷன், டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் வித்தின் த டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு ஸ்டேட். இந்த G20 அப்படிங்கிறது கம்பைன்ஸ் டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு ஸ்டேட்ஸை கம்பைன் பண்றது தான். இன் கோஆர்டினேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் டெக்னாலஜி, ஹெல்த் அண்ட் அதர் செக்டார்ஸ். ஸோ இதுல ஸ்பெசிபிக்கா ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ACITI பார்ட்னர்ஷிப். ஆப்பிரிக்கா ஸ்கில் இனிஷியேட்டிவ். இப்போ இதுல ஒரு இஷ்யூ என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிறதுனால US ஒரு ஸ்டாண்ட், அவங்களோட இன்டர்நேஷனல் ரிலேஷன் பாலிடிக்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அவங்க இந்த மாநாடுல வந்து கலந்துக்கவே இல்லை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? G20 ஆப்பிரிக்கா ஸ்கில் மல்டிப்ளையர் இனிஷியேட்டிவ். ஸ்கில் மல்டிப்ளையர் இனிஷியேட்டிவ் aims to skill 1 million ஆப்பிரிக்கன்ஸ். ஸோ இப்போ இந்த G20 நாடுகள்ல இருக்கிற டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் வந்து 1 million ஆப்பிரிக்கன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. IBSA, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா ஹைலைட்ஸ் ரிவைவல் ஆஃப் ட்ரைலேட்டரல் ஃபார்ம் ஆஃப் மல்டிகல்ச்சுரல் டெமோக்ரஸிஸ் ஃப்ரம் குளோபல் சவுத். இப்போ இந்த நாடுகளை பாருங்களேன், சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா எல்லாம் டெமோக்ரஸிஸ். இந்த டெமோக்ரஸிஸ்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது, ஒரு யூனியனா இருந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல அட்வான்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்றது தான் இந்த G20 மாநாடோட அவுட்கம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் த G20 1999ல நடந்த ஒரு பினான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்டது இந்த G20. ஸோ இது ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், கோஆர்டினேஷன் வித்தின் த மெம்பர் கண்ட்ரிஸ். இதெல்லாம் ரிவால்வ் அரௌண்ட் தான் இதோட ஃபோக்கஸ் ஏரியா. ஃபோக்கஸ் ஏரியா வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லையா, 17 டெவலப்மெண்ட் கோல்ஸ். அந்த கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றது, அட்வான்ஸ்மெண்ட் நடக்கிறது, கோஆபரேஷன் நடக்கிறது, எல்லாம் சேர்த்து தான் இந்த G20. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவுண்டர் டெரரிசம் அண்ட் இன்க்ளூசிவ் growth. கவுண்டர் டெரரிசம் இன் தி சென்ஸ் மேரிடைம் செக்யூரிட்டி எல்லாம் இதுல இன்க்ளூடடா இருக்கும். G20 பிரசிடென்சி, இந்தியா வந்து 2023ல G20 பிரசிடென்சி, அதாச்சும் G20 மாநாடு டெல்லியில நடந்துச்சு 2023ல. அதோட அவுட்கம் தீம் பாத்தீங்கன்னா 1 Earth, 1 Family, 1 Future, வாசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் டேர்ம் வச்சு அதை சொல்றாங்க. G20 பிரசிடென்சி 2023 பை இந்தியா. குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ். பயோஃபியல் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். பயோஃபியல்ல ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3 இந்த மாதிரியான பயோஃபியல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்டா, ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இந்த G20 2023 நடந்தது இல்லையா, டெல்லியில நடந்தது இல்லையா, அதுல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இந்தியா, US அண்ட் பிரேசில். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு அதிகம். IMEC, இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அனௌன்ஸ்ட். இந்தியால இருந்து மிடில் சவுதி அரேபியா அதெல்லாம் இருக்கும் இல்லையா, த்ரூ திஸ் வே
we reach Europe. இந்த காரிடாரை ப்ரொமோட் பண்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததும் இந்த 2023 நடந்த G20 மாநாட்டில். ஆப்பிரிக்கன் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி செட், ரினியூவபிள் எனர்ஜி கமிட்மெண்ட், ட்ரிபிளிங் த குளோபல் கெப்பாசிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி, நான் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வித் 2030 G20 ஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் லீடர் சமிட், ஆனுவல் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. ஃபர்ஸ்ட் லீடர் சமிட், ஃபினான்ஸ் ட்ராக், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ். ஒவ்வொரு நாடு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க், ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ், நம்மளோட ஆர்பிஐ கவர்னர், இவங்க எல்லாம் போய் மீட் பண்றது தான் இந்த ஃபினான்ஷியல் ட்ராக். ஷெர்பா ட்ராக் கோஆர்டினேட்ஸ் அஜெண்டா அண்ட் நெகோசியேஷன். அஜெண்டா எதுனா ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீவியஸ் மாநாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அஜெண்டாவை நெகோசியேட் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் குரூப்ஸ் B20, C20, T20, Y20, W20 அண்ட் அதர்ஸ். இப்போ பார்த்தோம்ல, ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா ஒரு டிரான்சிட் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களா, அதே மாதிரி ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் குரூப்ஸ் தான் இந்த B20, C20 எல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். COP30 concludes with a non-binding pledge for roadmaps on deforestation and fossil fuels. COP20 Conference of Party இது 2015ல பாரிஸ்ல இருந்த ஒரு ப்ராமினண்டா பேச எடுத்து போயிட்டு இருக்கு. என்னன்னா, உலக நாடுகள்லாம் சேர்ந்து கிளைமேட் சஸ்டைனபிள் கிளைமேட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிற பாலிசிஸை கைட் பண்றதுக்கு ஓவராலா குளோபல் கண்ட்ரிஸ், டெவலப்டு அண்ட் நான் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் பண்ணக்கூடியது தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி மீட்டிங். இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வியா கிளைமேட்டிக் ஸ்டெபிலிட்டி, டெவலப்டு நேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற வலியுறுத்துறதையும், டெவலப்பிங் நேஷன் கேன் ஆஸ்க் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டெவலப்டு நேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தவும் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டில நடந்திருக்கும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 30 நடந்த இடம் பீலிங், சவுத் அமெரிக்கா, பிரேசில். ஆக்சுவலா பிரேசில்ல இருக்கிற அமேசான் தான் வந்து லங்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வலியுறுத்தியும் அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இதுல வர்ற அவுட்கம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குளோபல் முட்டிராவோ யுனைட்டிங் த ஹியூமனிட்டி. ஸோ குளோபல் முட்டிராவோ அப்படின்னா ஹியூமன் growth இருக்கு இல்லையா, அந்த ஹியூமனிட்டரி எவல்யூஷனோட சேர்த்து கிளைமேட் கண்ட்ரோலும் சஸ்டைனபிள் கிளைமேட் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு போர்டு தான் அந்த குளோபல் முட்டிராவோ. கிளைமேட் சேஞ்ச் காப் பிரசிடென்ட் ஆண்ட்ரி லாகோ பிளட்ஜ்டு த ரோட் மேப் ஹால்ட். அது என்ன சொல்றாருன்னா, டீஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஹால்ட் த டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்ட் த growth and reforest the forest growth. Great divide, ambitious versus equity, developed nation ambitious argument, time bound fossil fuel phase out essential, 1.5 degree target, 1.5 degree Celsius target அப்படிங்கிறது பாரிஸ் கிளைமேட் டீல்ல ஏற்படுத்தப்பட்ட டார்கெட். mobilize public private finance transition, பப்ளிக் அதாவது கவர்மெண்டோட அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம பிரைவேட் அசிஸ்டன்ஸும் கேன் அக்வயர் அப்படின்னு சொல்றது அந்த டீல். இமிடியட் ஆக்ஷன் நீடட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் எமிஷன். ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ல கண்ட்ரோல் படியான இமிடியட் ஆக்ஷன் கலெக்டிவ் ஆக்ஷனா இருக்கணும். கலெக்டிவ் ஆக்ஷன் ஏற்படும். டெவலப்பிங் நேஷன்ஸ் ஈக்விட்டி ஆர்குமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் டெவலப்ட் கண்ட்ரிஸ். ஸோ இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாம் எதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், யூரோப்பு, பிரிட்டன், இந்த மாதிரியான நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1770s அப்புறம் நடந்து டெவலப்டு ஸ்டேஜை அடைஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப டெவலப்பிங் நேஷன் இப்பதான் இண்டஸ்ட்ரியல் பேஸே அடையிறாங்க. ஸோ இந்த நேரத்துல இவங்க வந்து கிளைமேட்டை காரணம் கட்டி இங்க டெவலப்மெண்ட்டே நடக்காம பண்றதுக்கு வாய்ப்பு தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மூவ்மெண்ட் மாதிரியான கருத்துல கொண்டு இவங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைட் பை த டெவலப்பிங் நேஷன், டெவலப்டு நேஷன் டு த டெவலப்பிங் நேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை டெவலப்பிங் நேஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா? கலெக்டிவ் ஆக்ஷன். ஸோ அந்த டேர்ம் இருக்குல்ல முட்டிராவோ, இந்த முட்டிராவோ அப்படிங்கிறது என்னன்னா கலெக்டிவ் ஆக்ஷன். சிங்கிள் நேஷன், ஒரு டெவலப்டு நேஷனோ டெவலப்பிங் நேஷனோ சிங்கிள் நேஷன் எதையுமே செய்ய முடியாது. கலெக்டிவ் ஆக்ஷன் இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த முட்டிராவோ ஜீரோ அகர் அஜெண்டா. அது மட்டும் இல்லாம இந்த டெவலப்பிங் நேஷன்ல இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜீரோ ஹங்கர். அந்த ஜீரோ ஹங்கர் கூட நான் அச்சீவ் பண்ணல. ஸோ கிளைமேட்டிக் ஆக்ஷனோட சேர்த்து ஹியூமனிட்டரி ஆக்ஷனா இந்த ஜீரோ ஹங்கர், பாவர்ட்டி இதெல்லாம் சேர்த்து லீட் பண்ணுங்கிறது தான் இந்த
Vitirao. Collective action with zero hour agenda. Social protection, strengthening the system, mobilize finance for climate impacted developing or developed countries. Meets COP, Vitirao meets got 3 pillars: food system and climate. Humanitarian assistance or climate sustainable. Global financial push, strengthening the climate finance commitments, including loss and damage and adaptation funds. Loss and damage, இப்போ ஒரு டெவலப்பிங் நேஷன் நடந்ததுன்னா டெவலப்டு நேஷன் மஸ்ட் அசிஸ்டன்ட் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கும் அசிஸ்ட் பண்ணணும். அமேசான் ஃபோக்கஸ்டு அஜெண்டா, ஃபர்ஸ்ட் எவர் காப் இன் த அமேசான் ரீஜியன் drives restoration, climate neutrality, biodiversity protection and evaluate Amazon's indigenous voices, positioning Brazil as global South climate justice leader. Brazil அந்த உலகத்தோட லங்ஸ் சொல்லக்கூடிய அமேசான் ஃபாரஸ்ட் வந்து பிரேசில் இருக்கு இல்லையா, அந்த பிரேசில் இருக்கிறதுனால பிரேசில் வந்து லீட் எடுக்குது. ஆக்சுவலா அமேசான் வந்து இருக்கிறதுனால இந்த டிராபிக்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஹோல்டிங் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஸோ அந்த ஃபாரஸ்ட் இந்த டிராபிக் ரீஜன்ல இருக்கிறதுனாலவே கார்பன் டை ஆக்சைடு அதிகமா எடுத்து ஆக்சிஜனை மாற்றி வெளியே கொடுக்க முடியுது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபண்ட் கிளைம் பண்றாங்க டெவலப்டு டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் சேர்த்து. அங்க டெவலப்டு நேஷன் டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிற ஒரு நேஷனுக்கு இவங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு அமௌண்ட் கிளைம் பண்றாங்க. ஏன்னா டிராபிக்ல நாங்க இருந்து லங்ஸா இருந்து உங்களோட கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இன்ஹேல் பண்றதுனால தான் உங்களுக்கு பியூர் ஏர் கிடைக்குதுன்னு சொல்லி அமௌண்ட் கிளைம் பண்றாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து பிரேசிலுக்கு உண்டு. நான் பைண்டிங் பிளட்ஜ், ஆக்சுவலா இப்ப சொன்னோம் இல்லையா, டீஃபாரஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணணும், ரீஃபாரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. இந்த ரெசல்யூஷன்லாம் இட்ஸ் நான் பைண்டிங் நேச்சர்னு சொல்றாங்க, நாட் லீகலி பைண்டிங் நேச்சர். ஈக்விட்டி ப்ரிவைல்ஸ், டெவலப்பிங் நேஷன் சக்சஸ்ஃபுல்லி டிஃபெண்ட் த சிபிடிஆர். இதனால தான் டெவலப்பிங் நேஷன் வந்து அக்கௌண்டபிலிட்டி அதிகம், டெவலப்பிங் நேஷனை விட காசு அக்கௌண்ட் பண்ணி கொடுக்கறது தான் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம் சிபிடிஆர்னா. ஓகேவா? Social justice lens, Vitirao agreement integrates hunger, education, social development with the climate. Next, CAQM, Commission for Air Quality Management, tightens GRAP, Graded Response Action Plan. Actually, இது நியூஸ் என்ன அப்படின்னா, டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜியன்ல ஸ்டபுள் பர்னிங்கால மட்டும் இல்லாம பொல்யூஷன் அக்குமுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, சுவாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ இதை இம்போஸ் பண்றது தான், இதை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இந்த நியூஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, இதை எப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் CAQM, Commission for Air Quality Monitoring, set up in 2021, replacing the earlier EPCA அப்படிங்கிற ஒரு கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது தான் இந்த கார்பன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங். ஜூரிஸ்டிக்ஷன் கவர்ஸ் நேஷனல் கேபிட்டல் ரீஜன்னா டெல்லி மட்டும் இல்லாம அட்ஜாயினிங்கா இருக்கிற ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஏரியா எல்லாத்தையும் சேர்ந்தது தான், ராஜஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த CAQM ஜூரிஸ்டிக்ஷன். அப்ஜெக்டிவ் என்ஷூர் பெட்டர் கோஆர்டினேஷன். ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் கூட இல்லாம இருக்கும், அதெல்லாம் கவுண்டர் பண்ணி அதெல்லாம் தாண்டி வர்றது தான் இதோட வேலை. Composition, members include Ministry of Environment, Forest, Climate, Ministry of Power, Natural Gas, CPCB, Center for Pollution Control Bureau and ISRO representatives, Chief Secretaries of NCR, National Capital Region, Chief Secretaries உள்ள இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் அந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங்கோட மெம்பர்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், issues binding direction to the states. பைண்டிங்னா இப்போ இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் கொடுத்துட்டாங்க, ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மெம்பர் ஸ்டேட் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பைண்டிங் டைரக்ஷன்ஸ் டு த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அண்ட் பொல்யூட்டிங் யூனிட்ஸ் ஓவர் ரைடிங் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ். SPCBனா இப்போ ஹரியானால ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, டெல்லியில ஒன்று இருக்குது. இப்போ அந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி அந்த கமிஷன் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் சர்பாசஸ் த ஸ்டேட்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பியூரோவோட டெசிஷன். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர் இம்போசஸ் பெனால்டிஸ்
சரியான கைட்லைன்ஸை சரியா ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் எதுவும் இருக்கணும், ஃபாலோ பண்ணலன்னா பெனால்டிஸ் போடலாம். இந்த க்ளோசிங் இண்டஸ்ட்ரீஸ், ரெஸ்ட்ரிக்ட் ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். பாலிசி அண்ட் மானிட்டரிங் ப்ரிப்பேர்ஸ் ஏர் குவாலிட்டி ஆக்ஷன் பிளான், கோஆர்டினேட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அமாங்ஸ்ட் த ஸ்டேட். ஆல்ரெடி சைட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மெக்கானிசமே கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே சரியா கோஆர்டினேட் பண்ணல, அதனால அவுட்கம் வர மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்றது இந்த கமிஷனோட வேலை. RAP implementation, vehicle restrictions, the BS norms இல்லையா, பாரத் ஸ்டேட் நார்ம்ஸ், பெட்ரோல் BS3 பெட்ரோல் and BS4 diesel vehicle in the NCR region, construction suspension, halt of construction. அதிகப்படியான ஃப்ளை ஆஷ்ல இருந்து பொல்யூட்டன்ட் கண்டென்ட் அதிகமா வெளியே வர்றது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தா அதெல்லாம் ஹால்ட் பண்ணணும்னு சொல்லி கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட், சீஃப் ஜஸ்டிஸ் டெசிக்னேட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் prioritize reducing Supreme Court's 90,000 கேஸ் பெண்டன்சி. ஸோ இப்போ அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா பதவி ஏற்க போற சூரியகாந்த் அவர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 90,000 கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் பெண்டன்சியா இருக்கு. ஸோ ஒரு ஆர்டிகல் 141 என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குற ஒரே வேர்டிக்ட் ஒரு டைரக்டிவ்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் பை ஆல் ஹை கோர்ட்ஸ். அப்போ சுப்ரீம் கோர்ட்டே ஒரு இடத்துல தடுமாறி நின்னா அது சரியான டைரக்ஷனா ஹை கோர்ட்ஸ்க்கு இருக்காது. ஸோ ஒரு கேஸ்ல கரெக்டான டைரக்டிவ்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிற ஸ்டேட்ல இருக்க ஹை கோர்ட்டும் அதே மாதிரியான கொடுத்தா ஸோ பெண்டன்சி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பெண்டன்சி கேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சூரியகாந்த் சொல்லியிருக்காரு. இதுதான் நியூஸ். ஸோ இதுல இருந்து உள்ள நேஷனல் டேட்டா கிரிட்னா என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். டோட்டல் பெண்டன்சி கிரைசிஸ், டோட்டல் பெண்டன்சி 90,225 பெண்டிங் கேஸ். எங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் கிரியேட்டிங் ஜுடிஷியல் எஃபிஷியன்சி 53rd பொசிஷன். சூரியகாந்த் வரப்போற சீஃப் ஜஸ்டிஸோட அந்த பொசிஷன் வந்து 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. thousands ஆஃப் கேஸ்கேடிங் இம்பாக்ட். ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் எடுக்காத ஒரு டெசிஷன் அதே மாதிரி அதே ஒரு டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேஸுக்கு ஒரு நேச்சர் இருக்குன்னா அதே நேச்சர் உள்ள கேஸ் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கும். இங்க வேர்டிக் கொடுக்காதனால அது எல்லாம் அப்படியே ஸ்டேல நிக்குது. இங்க வேர்டிக் கொடுத்தா அங்கேயும் போயிடும். இதுதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல எடுக்கிற ஒரு தவறான முடிவு எல்லா இடத்தையும் தவறான ரியாக்ஷன் கொடுக்குது இல்லையா, அதுதான் கேஸ்கேடிங். நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட், இந்த கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடிங் இந்த டேட்டா கிரிட் என்னன்னா ஒரு கேஸோட பெண்டன்சி ஸ்டேட்டு எல்லா பப்ளிக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி டிரான்ஸ்பரண்டா ரெடி பண்ண ஒரு மீடியம் தான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட். பெண்டன்சி, டிஸ்போஸ்டு ஸ்டேட் என்ன, ஃபைல்டு கேசஸோட ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாத்தையும் சொல்றதுதான். அது பார்ட் ஆஃப் இ-கோர்ட் மிஷன் மோட். இப்போ ஒரு சிவில் கேஸ் நடக்குது அப்படின்னா சிவில் கேஸுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த இ-கோர்ட்ல போயிட்டு அந்த நம்பரை போட்டு அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்டோட வேலை. சுப்ரீம் கோர்ட் ஆடர் இன் 2023. ஃபர்ஸ்ட் 2023 முன்னாடி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட பர்வியூல வரல. அதாவது நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்ல சுப்ரீம் கோர்ட் பர்வியூ வரல. 23க்கு அப்புறம் தான் வருது. 25 ஹை கோர்ட்ஸ் இன் ஃபுல் கவரேஜ், 21,000 பிளஸ் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், லோக்கல் முனிசிபல் கோர்ட் எல்லாம் சேர்த்து. ரியல் டைம் டேட்டா, கண்டினியூஸ்லி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸ், கேஸ் டைப், ஏஜ், கோர்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், கிரிமினலா சிவில் கேஸா எல்லாத்தையுமே நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி தனியாக கேஸ் டிவைடர் படிக்க முடியும். பப்ளிக் டேஷ்போர்ட்ஸ், ஓப்பன் ஆக்சஸ் டு த அக்ரிகேட்டட் டேட்டா ஃபார் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆல்ரெடி செட். அனலிட்டிக்ஸ் ட்ராக்ஸ் கேசஸ் பெண்டன்சி 10+ இயர்ஸ், 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறத இன்னும் தனியாக பிரித்து பார்க்க முடியும். ஹிஸ்டாரிக் ஸ்டெப் ஃபார்வர்ட், டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி. ஸோ கேஸை அதிகமாக டிஸ்போஸ் பண்றது மூலமா அடுத்தடுத்த கேஸை கரெக்டாக கான்சிடர் பண்ண முடியும். அதுதான் எஃபிஷியன்சி. அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி மூலமா கவர்மெண்ட் பீப்புள்ஸுக்கு நம்ம அக்கௌண்டபிள் அப்படிங்கிறத எஃபிஷியன்ட் பண்றது தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஸ்டின். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா